எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டிலே ஆகட்டும், அல்லது தொழில் செய்கிற இடமாகட்டும், அல்லது நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல எனக்கு பேசுகிறதுக்கு தயக்கமாக இருக்குது. பேசுகிறதுக்கே ரொம்ப ஒரு தைரியமே வரமாட்டேங்குது. நம்ம சொன்னால் யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்மளுடைய கருத்தை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு தைரியம் வரமாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கிறதில்ல. சில இடங்களில் நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை பெருசாக யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க. வீட்லேயே நம்ம குழந்தைங்க நம்ம சொல்படி கேட்குறதில்ல. நம்ம கணவன் அல்லது மனைவி நம்ம சொல்கிறத கேட்குறதில்ல. நம்மளோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதில்ல. எந்த இடத்துக்கு சென்றாலும் நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை, ஒரு தன்னம்பிக்கை இல்லை, ஒரு தைரியமும் வீரமும் எதுவுமே இல்லாமல் ஒரு மன குழப்பத்தில் மன பயத்திலேயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான இந்த பதிவுங்க. நீங்கள் தினம்தோறும் இந்த எளிய வழிபாட்டு செய்கிறப்ப 1000 பேர் கூடி இருக்கிற இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மால் தைரியமாக தன்னம்பிக்கையாக வீரமாக பேச முடியும். நம்ம சொல்கிறத அங்கே உள்ளவங்க ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு பேச வரும். இந்த எளிய வழிபாட்டை நம்ம தினம்தோறும் செய்தாலே போதுங்க. நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வீரமும் ஆளுமையும் இருக்கணும் அப்படின்னா சூரிய நாராயணருடைய அருள் நிச்சயமாக வேண்டுங்க. சூரிய பகவானுடைய அருள் இருந்தால் நமக்கு இந்த ஆளுமை திறன் வரும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு நம்ம செய்ய வேண்டியது தினம்தோறும் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம செய்யணும். இதற்கு பெரிய அளவில் பூஜை புனஸ்காரங்கள் செலவு எதுவுமே கிடையாதுங்க. 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே குளித்து சுத்தபத்தமாக நம்ம வாசலில் சூரியனார் எந்த இடத்துல தெரிவாரோ அந்த இடத்துல நின்று ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி எனக்கு நல்ல ஒரு வாக்கு திறமையை கொடு, நல்ல ஒரு தைரியத்தை கொடு, ஆளுமை திறனை கொடு, எந்த இடத்துலையும் நான் தைரியமாக தன்னம்பிக்கையாக நிற்கணும் அப்படின்னு வழிபாடு செய்துட்டு ஓம் ஆதித்யாய நம என்ற மந்திரத்தை 27 முறை அந்த இடத்துல நின்னே சொல்லுங்கள். தினம்தோறும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றப்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல பயமே வராது. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக நம்ம போவோம். எளிமையான வழிபாடுங்க, ரொம்பவுமே வலிமையான வழிபாடு. ஒரு முறை செய்து பாருங்கள். அதாவது தினம்தோறும் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே எப்படியும் நம்ம குளிச்சுருவோம். அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி சூரிய நாராயணரை பார்த்து சூரிய பகவானை பார்த்து ஐயா எனக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுன்னு சொல்லி மனதார வழிபாடு செய்துட்டு இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஆதித்யாய நம என்ற இந்த ஒரே ஒரு வரி மந்திரம், எளிய மந்திரம் தினம்தோறும் சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில் சூரியனாருடைய அருள் நல்ல முறையில் கிடைக்கும். பிரகாசமான ஒளிமயமான அற்புதமான எதிர்காலம் அமையுங்க.